எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாமி டேகர் சேனல்லேருந்து ராதா பேசுகிறேங்க. லாஸ்ட்டு மண்டே பார்த்தீங்கன்னா மணியை கொண்டு போய் சர்ஜரி கொண்டு போய் நம்ம திண்டுக்கல் ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு. 2 சர்ஜரி பண்ணியிருக்காங்க மணிக்கு. டியூமர்னால அதையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசியும் சேர்த்து பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,000 சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஒரு 8 ரூபா. அதுக்கப்புறம் வேக்சின் அதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 3,000 பே பண்ணிட்டு வந்தோம் அட்வான்ஸாகவே. 8 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நாளைக்கு தான் தையல் வந்து பிரிப்பாங்களாம். பிரித்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். நாளைக்கு ஈவினிங் நான் போய் ரிட்டர்ன் எடுத்து வர மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே வச்சுக்க வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இனி ஆயில்மெண்ட்டு மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏற்கனவே மணிக்கு வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன். நான் இங்கேயுமே நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். 8 வாரமாக ஹீமோதெரப்பி அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்கேன் அவங்களுக்கு, வென்கிரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஐவியில் போடுற இன்ஜெக்ஷன்லாம் நான் போட்டிருக்கேன். அது செலவு, டிரான்ஸ்போர்ட், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு நான் மணிக்கு பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃபுட்டுக்கு வர அமௌண்ட்டில் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸ்பெஷலாக கேட்டோன்னா கொஞ்சம் ஹெல்ப் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பசங்களுக்கு வர ஹெல்ப் வச்சு தான் நான் பண்ண முடியும் மற்ற பசங்களுக்கு. இப்போ சாப்பாட்டுக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எங்களுடைய சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். என்ன மாதிரி செல்ட்ரு வச்சுருக்க எல்லாருக்குமே போராட்டம். அதாவது ரெஸ்கியூ எடுத்தாங்கன்னா நிச்சயமாக கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பில்லு வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இதில் அதிகமாக வேஸ்ட்டாக போகிறது வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். செல்டர் வச்சுருக்கவங்க நிச்சயமாக ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறது இப்போ தான் அது ஒரு என்ன சொல்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா நிறைய நான் செலவு பண்ணி செல்டரில் நான் போட்டுட்டேன் நிறைய அமௌண்ட்டை. இல்லைன்னா ஆரம்பத்துலேயே நம்ம ஏதாவது செகண்ட்ஸ்லேயே ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம் கார். ஆனால் இனி முடியாது, அது சாத்தியம் கிடையாது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கெலாம். ஆனால் நிறைய போட்டாச்சு. பசங்க தங்கணும் இல்லையா, அதுக்காண்டி நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இப்போ மணி வந்து நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய கூகுள் பே வந்து லாக் ஆகிருக்கு. 1 வீக் வந்து நான் நிச்சயமாக சரி பண்ணிடுவேன். அது போனால் ஒவ்வொரு ப்ராசஸ் ஒன்று ஒவ்வொரு நாளைக்கு அடைய விட்றாங்க. என்னால் இங்கே போகவே எனக்கு டைம் கிடையாது. இன்னொரு நம்பரு ராம விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். தம்பி தான் அவங்க நம்பருக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்ருங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபோன் அந்த பையன் கையில் தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்சது 100, 200 எதுனாலும் எனக்கு போட்டு விடுங்க. என் நம்பருக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பலாம். வராமலாம் இருக்காது, வந்ததுன்னா அனுப்பி விடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேங்க் அக்கௌண்ட்டு நான் கொடுக்குறேங்க. முடிஞ்சவங்க கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். நாளைக்கு பையனை நான் கூட்டிகிட்டு வரணும். ரொம்ப நன்றிங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.